ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டெய்லி விலாக் தாங்க பார்க்க போகிறேன். என்னோட டே ரொட்டீன் தான். ஸோ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் ஏஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைட்டு தான் வந்து மல்லிகை பூச்செடிக்கு அதை வந்து போட வந்துடுவேன். ஏன்னா இந்த ஒரு செடியதாவது நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெகுலராக வந்துட்டு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி லைட்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டுட்ருப்பேன். பூவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பூத்த உடனே வீடு ஃபுல்லாக அந்த மல்லிகை பூவோட ஸ்மெல்லு, அந்த பக்கத்தில் செடி பக்கத்தில் போன உடனே அவ்வளோ ஸ்மெல்லு. என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் க்ரோ பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அதனால வந்து நல்லா வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டனால நல்லா வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக அப்புறமா பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து ஊற்றிட்டு இருந்தேன். வின்டர் ஸ்டார்ட் ஆனாலே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த டோர் ஃபுல்லாக அந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே இதை தொடச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைப்ஸ் வச்சு தொடச்சிருவேன். அதுக்கப்புறமா வெட் வைப் வச்சு திரும்பவும் வந்து தொடப்பைங்க. இந்த மாதிரி பிளாக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நானும் வந்துட்டு தொடச்சிட்டு ஒரு 1/2 கழிச்சு மறுபடியும் பார்த்தாலும் அந்த மாதிரி தண்ணியாக தான் வந்துகிட்டே இருக்கும். இது ஜன்னல் அப்புறமா டோரு இதெல்லாம் வந்துட்டு டெய்லி வந்து மாற்றி மாற்றி தொடச்சிட்டே தான் இருப்பேன். ஏன்னா வெளியே வந்து குளிராக இருக்குது, உள்ளே நம்ம ஹீட்டர் போடுறதுனால இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டே இருக்கும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படிங்கிறனால மோஸ்ட்லி மார்னிங்கும் அப்படியே டைம் கிடைக்கும் போது எப்போயாவது பார்க்குறோனோ அப்போல்லாம் வந்து தொடச்சிருவேன். வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இங்கே அப்பார்ட்மெண்ட் மாட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து அந்த தண்ணி வராமல் தொடச்சிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லைன்னா நம்ம அந்த பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கும், அது கூட நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். இங்கே என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? என்ன சாப்பிட்ற தர்ஷோ? என்னது இது கையில்? என்னது தர்ஷோ? அம்மாக்கு கொஞ்சம் கொடுமா. தர்ஷன் தர்ஷன் அம்மா குடுமா, கொஞ்சம் குடுமா. காணுமா? காணுமா? எங்க போச்சு? சரி வா ஹர்ஷன், ஸ்கூல் டைம் ஆச்சு. ஓடி பாய். ஸோ இவங்க கூட பேசிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு வந்துருச்சு. அவசரமாக போய் ஏற்றி விடுற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்காக வந்து பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ரம்யா சொன்னாங்க கால் பண்ணி, இந்த மாதிரி பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறமா தான் வேகமாக போயிட்டு இந்த மாதிரி சாரி ஃபார் த லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு வந்தேன். வெயிட் பண்ணுவாங்க ஒரு 5 மினிட்ஸ், அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஸோ அவனை விட்டுட்டு வந்துட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹர்ஷனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறேங்க. குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி எல்லாம் சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பைசஸையும் இது கூடவே வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதோட பச்சை ஸ்மெல்லு போகணும் லைட்டாக. அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு அது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, அதாவது 1க்கு 1.5 தண்ணி. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் எடுத்துருக்கனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் போடணும். நான் வந்து மேலே வந்து வெயிட் போடாமல் சும்மா லைட்டாக விட்டுறேன். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சேர்த்துட்டு விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் எடுத்துக்கோங்க. பிரியாணி ரெடி ஆகிடும், அவ்வளோதான். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி அப்புறமா எக்கு ரைத்தா இது தான். ஸோ அவனை விட்டுட்டு வந்துட்டு லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு துணி வந்து மடிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 பேட்ச் இதே மாதிரி. என்னென்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷுக்குட்டிக்கு அந்த டேஸ் ஃபுல்லாகவே அப்படியே மடிக்காமையே அப்படியே போட்டாச்சு. ஸோ அதனால இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடைக்குது. அவன் கூட விளையாடிட்டே கொஞ்சமாவது மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மடிச்சிட்ருக்கிறேன். அவனும் பார்த்தீங்க அப்படின்னா என் கூட பேச்சு கொடுத்துட்டே இருப்பான் மடிக்கிறதுக்கு. இல்லைனா வந்துட்டு மடித்ததெல்லாம் எடுத்து கீழே போட்டுருவான். 1க்கு 2 வேலை வந்து வச்சுருவான்.
ஸோ இதெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சுங்க. ஸோ தர்ஷுக்குட்டியை சுஷ்மி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க வந்தாங்க. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போனனால நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இதெல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஸோ மடித்து வச்சுட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்சல் வந்திருந்தது. என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, என் வீட்டுக்காரர்கிட்ட வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே வந்துட்டு, அதாவது ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டே எதையாவது ஒன்று ஆர்டர் போட வேண்டியது, அது என்னென்னு அவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னு அவருக்கே தெரில, மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது என்ன அப்படின்னு கேட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னதுன்னு எனக்கே தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், காருக்கு என்னது அப்படின்னு. காருக்கு ஏர் அடிக்கிறது அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு அதாவது நம்ம லக்கேஜ்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெயிட் மிஷின் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸு என்னென்னா, நாங்கள் வந்துட்டு இப்போ அந்த வின்டர் டைமில் வந்துட்டு நிறைய வந்துட்டு டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுனே தெரியாது இல்லையா. ஸோ கார்ட்ஸ் தான் மோஸ்ட்லி போகுது, ஜோக்கர் போக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கார்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கார்ட்ஸு, அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது அப்படின்னு கார்டை வந்து நம்ம மக்களுக்கு சஃபில் பண்ண டைம் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை வந்து போட்டுருந்தோம். அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, கார்டை சஃபில் பண்ணா நேரம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஃபிலுக்கு வந்துட்டு கார்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே சஃபில் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக என் வீட்டுக்காரர் பார்த்து வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டும் இதுவும் கார்டு தான். ஸோ இது வந்துட்டு பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். இது தேம்பூல தான் ஆர்டர் போட்டிருந்தோம். இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10. ஸோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 2 பக்கமும் வந்துட்டு பேட்டரி போட வேண்டியிருந்தது. பேட்டரியை போட்டுட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக சம்திங் கார்டை வந்து 2 பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து சஃபுல் ஆகி வந்துடும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம், சஃபுல் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதாங்க. என்னன்னா அந்த அளவுக்கு ஜோக்கர் போக்கருக்கு நாங்கள் சீரியஸாக விளையாடிட்டு இருக்கனால இது வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வாங்கியிருக்கிறாரு. அதான் சொல்லியிருந்தேன், கொசுவை கொல்லும் நவீன இயந்திரம் மாதிரி என்னன்னா கார்டு சஃபிலர் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தர்ஷுக்குட்டியை போய் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். தர்ஷுக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா சுஷ்மி தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்றைக்கி வெதர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா வெளியில் போகலாம் அப்படின்றனால தான் சுஷ்மி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அவனை. ஏன்னா இங்கே இருந்தாலும் கொஞ்சம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஸோ அதனால நான் அங்கே போய் விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் இருந்தான்னா அவனும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்து தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. சுஷ்மி வீட்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு காட்ட முடியல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து காட்டியிருக்கிறேன். சின்ன ட்ரீ தான், பட் சூப்பராக இருந்தது. சொல்லு, நாளைக்கு பார்க்கலாமா? தூக்கிட்டு வரும்போதே என்னால் அவனை தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரை வர சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டான். ஈவினிங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருந்தது, கிளம்பிட்டோம். ஸோ இதோட நானும் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.